இதோ பேரரசராம் ஆண்டவர் வருகிறார். அரசும் ஆற்றலும் ஆட்சியும் அவரது கையிலே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். இயேசு யூதர்களுக்கு மட்டும் அரசர் அல்ல, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கும் சொந்தமானவர் என்கின்ற ஒரு வெளிப்பாட்டை இந்த பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. யூதர்களின் அரசர் என்ற ஒரு வாய்மொழியே இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு யூதர்களுக்கு மட்டும் சொந்தக்காரர், உரிமையாளர் அல்ல, மாறாக யூதர் அல்லாத பிற மக்களுக்கும் சொந்தக்காரர் என்பதை இன்றைய திருக்காட்சி பெருவிழா நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய திருக்காட்சி பெருவிழாவில் வருகின்ற 3 ஞானிகளும் யூத இனத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல. அவர் பிற இனத்தைச் சேர்ந்தவர்கள். இயேசுவுக்கும் மீட்பின் வரலாற்றுக்கும் சிறிதும் தொடர்பற்றவர்கள். ஆனால் அவர்களும் இவர் இறைமகன், யூதர்களின் அரசர், எதிர்காலத்தில் இவர் வழியாக இந்த உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்பதை அவர்கள் அறிந்து உணர்ந்து, அவர்களுக்கு இருந்த அந்த அறிவை கொண்டு உணர்ந்து இந்த இயேசுவை சந்திக்க வந்து தங்களது வணக்கத்தையும் காணிக்கைகளும் செலுத்துகின்றார்கள். நாமும் இத்திருப்பலின் வழியாக இந்த ஞானிகளைப் போன்று இயேசுவை ஆவலோடு தேடி நமது வணக்கங்களையும் நமது காணிக்கைகளையும் நாம் வாழும் வரை இவருக்கு ஒப்புக் கொடுக்க தேவையான அருளையும் ஆற்றலையும் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்ப வேண்டுவோம். இளம் போல இறைவனிடமும் சகோதர சகோதரி எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்மீன் வழிநடத்த உம் ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்திய நீர் கனிவுடன் வரமருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுகளிக்கும் வரை வழிநடத்தப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறைவார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூவுலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றனர். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்முழும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும், பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர், அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அளியும். அரச மைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவர் எல்லா மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலா உள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலிலிருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். பல்லவி. தர்சீக அரசர்களும் தீவுகளின் அரசர்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். செபாவில் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பல்லவி. தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோர்க்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார். பல்லவி. இரண்டாம் வாசகம். பிறினத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்பொழுது வெளியாக்கப்பட்டுள்ளது. திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனம் 2-3 முடிய, 5-6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருள் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். இந்த மறைபொருள் எனக்கு இறை வழிபாட்டின் வழியாகவே தெரியப்பட்டது. இந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்பொழுது தூய ஆவி வழியாக தூய திருத்துதருக்கும் இறைவாக்கினர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிறினத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்களுக்கும் ஆகின்றனர் என்பதே இம்மறைபொருள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி, மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எங்களுக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிரானையும் வெள்ளைப்போளமும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்புக்குரியவர்களே, நாம் இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை சிறப்பிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த திருக்காட்சி பெருவிழாவானது சில முக்கியமான வாழ்க்கை தத்துவங்களை நமக்கு சொல்லுகின்றது. இந்த வாழ்க்கை தத்துவங்கள் நமது வாழ்வில் நாம் அடிப்படையாக மையமாக வைத்து வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நமது வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும். அது என்னவென்பதை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த இறைவாக்கு நமக்கு என்ன சொல்கின்றது என்பதை நாம் முதலில் அறிந்து அதன் அடிப்படையில் இறைவாக்கின் வெளிச்சத்தில் நாம் நமது தேடலை தொடங்குவோம். முதலாவதாக இன்றைய முதல் வாசகமும் இரண்டாவது திருப்பாடலும் இரண்டாம் வாசகமும் இயேசு பிற இனத்தவருக்கும் உரிமையாளர் என்கின்ற ஒரு செய்தி நமக்கு தருகின்றது. இன்றைய முதல் வாசகமானது எசாயா இறைவாக்கினர் எருசலேம் என்பதை இயேசு என்கின்ற ஒரு நபருக்கு உருவகமாக சொல்லி, எருசலேமே எழுந்து ஒளிவீசு என்று அவர் இறைவாக்காக உரைக்கின்றார். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர். பிற இனத்தார் எருசலேமை நோக்கி வருவார்கள். பிற இனத்து மக்கள் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். அதாவது எருசலேமுக்கு எல்லாருமே வருவார்கள். உன் கண்களை உயர்த்தி சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகிறார்கள். திரண்டு வருவார்கள், கூட்டமாக வருவார்கள். தொலையிலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும். பிற இனத்தாரின் சொத்து. அதற்கடுத்ததாக மிதியான், ஏப்பாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமண பொருள் ஏந்தி வருவர். இந்த பொன் தூபம் நறுமண பொருள்.
இதெல்லாம் இயேசுவுக்கு காணிக்கையாக கொடுத்தாங்கன்றது ஒரு பக்கம். ஆனால் இது எப்பொழுது சொல்லப்படுகின்றது என்பது அதை விட முக்கியம். இயேசு பிறப்பதற்கு ஏறக்குறைய ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதை இறைவாக்கினர் எசையா உரைக்கின்றார். இன்றைய திருப்பாடலில், ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவருக்கு யூதர்கள் மட்டுமல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட இஸ்ராயல் மக்கள் மட்டும் இல்லை, எல்லா இனத்தவருமே ஊழியம் செய்வார்கள் அப்படின்னு சொல்லுகின்றார். தூய பவுலடிகளார் இன்றைய 2ஆம் வாசகத்தில் எபேசியருக்கு எழுதிய அந்த திருமடலில், பிற இனத்தவரும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் உடன் உரிமையாளர் என்பது வெளிப்பட்டுள்ளது என்று சொல்ல. பிற இனத்தவரும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளுக்கு உரிமையாளர் ஆயிருக்கிறாங்க. எனவே இந்த நிகழ்வு நமக்கு என்ன சொல்லுகின்றது என்றால், இயேசுவை சந்திப்பதற்கென்று எந்த தடையும் இல்லை, எவரும் சந்திக்கலாம். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது கிறிஸ்தவங்க தான் வரணும், அவங்களாம் சேர்க்கக்கூடாது ஃபாதர், ஏன் அவங்களாம் இந்து, அவங்களாம் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த தடையை யாருமே விதிக்க முடியாது, விதிக்கக்கூடாது. ஏனென்றால் கடவுள் எல்லாருக்கும் உரிமையாளர். வேளாங்கண்ணி கோயிலுக்கு கிறிஸ்துவ மதம் தான் போறாங்களா? வேளாங்கண்ணிக்கு கிறிஸ்துவ மதம் மட்டுமா போறாங்க? ஏன் எல்லாம் போறாங்க? அவங்களுக்கு சாமி இல்லையா? சாமி இருக்குதா இல்லையா? ஏன் அவங்களாம் போறாங்க? நம்மளோட அவங்க பக்தியா போடுறாங்க, பார்த்துக்கிறேன். ஏன் போறாங்க? ஏன் நம்ம ஏன் போறதில்ல? அவங்க நம்புறாங்க. எதை நம்புகின்றார்கள்? அவரிடம் ஆற்றல் இருக்கின்றது என்பதை நம்புகின்றார்கள். எனவே இந்த இயேசு கிறிஸ்து யூதேயாவில் பெத்லகேமில் அவர் பிறந்தார். இப்ப அந்த இடமே இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லா இடங்களுக்கும் சென்றிருக்கின்றார். இயேசுவை எல்லா மக்களும் அறியும்படி இறைவாக்கினர்களும் நற்செய்தி பணியாளர்களும் இதை இயேசுவை கொண்டு சென்றிருக்கிறார்கள். இயேசு யூதர்களுக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல, கடவுள் யூதர்களுக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல. அதான் பழைய ஏற்பாட்டு கதை. அப்படி பார்த்தா ஆதிச்சநூலில் இருக்கிற நம்ம இயேசுவை சந்திப்பதற்கு கடவுளிடம் வேண்டுவதற்கு நமக்கே எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா நம்மளாம் யூதர்களா? நம்மளாம் யூத இனமா? இஸ்ராயல் மக்களா? கிடையாது. கடவுள் அனைத்து எல்லைகளையும் தாண்டி இருக்கின்றார். இயேசு இருந்த இடத்திற்கும் நமக்கும் ஏறக்குறைய 1000, 20,000, 30,000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. God has crossed all the boundaries and limits. கடவுள் அனைத்து எல்லைகளையும் கடந்து நம்மை சந்தித்திருக்கின்றார். அதான் உண்மை. கடவுளை சந்திப்பதற்கு, நாம் கடவுளை சந்திப்பதற்கு, கடவுள் நம்மிடம் வருவதற்கு எந்த தடையுமே இல்லை. எல்லை இல்லை, தடை இல்லை. அதனால் என்ன சொல்ல வராங்க? இடத்தளவில் மட்டுமல்ல, மாறாக மனதளவிலும் கடவுளை எந்த பாவியும் சந்திக்க முடியும். எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் சரி, அவனுக்கும் கடவுள் இருக்கின்றார், அவனுக்கும் மீட்பு இருக்கின்றது, அவனுக்கும் இரக்கம் இருக்கின்றது என்பதான் செய்தி. பிற இனத்து ஞானிகள் வந்தாங்கன்றது மட்டும் செய்தி கிடையாது. அதை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகமானது நம் அனைவருக்கும் சில முக்கியமான கேள்விகளை தருகின்றது. அந்த கேள்வி என்னன்னு நம்ம பார்க்கலாம். முதல் கேள்வி, நாம் யாரை தேடுகின்றோம் என்ற கேள்வி. இந்த ஞானிகள் இப்போ பார்த்தீங்கன்னா பிரசன்ட் ஈராக் தான் அப்பொழுது இருந்த இந்த ஞானிகள் வந்த பகுதி. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பெர்சியா அப்படின்ற பேர் வச்சிருந்தாங்க. பெர்சியா நாடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஈராக் பகுதியிலிருந்து பெத்லகேமுக்கு இவர்கள் வருகின்றார்கள். எப்படி வந்தாங்க? அவர்களுக்கு இருந்த அந்த அறிவை கொண்டு, அந்த விண்மீன் வானத்தில் ஒரு விதமான
வித்தியாசமான ஒரு ஒரு விண்மீன் தோன்றி இருக்கின்றது. அப்படி என்றால் ஏதோ ஒரு குழந்தை பிறந்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் நினைத்து அவர்களாகவே அந்த குழந்தையை தேடி பயணத்தை தொடங்குகின்றார்கள். யாரு இடையர்களுக்கு வானத்தூதர் சொன்ன மாதிரி இந்த 3 ஞானிகளுக்கும் வானதூதர் சொல்லல. சொந்த அறிவை கொண்டு அவர்கள் கடவுளை அவர்கள் அறிந்து கொண்டு அவரை தேடுகின்றார்கள். நமக்கும் அறிவு இருக்குதா இல்லையான்னு நமக்கு தெரியல. நாம் சொந்த அறிவை கொண்டு கடவுளை தேடுகின்றோமா? நம்ம யாரை தேடுறோம்? நேற்று நான் இங்க தண்டரை பூசை போயிட்டு திரும்பி வந்துங்கிறப்ப, சார் கடை எங்க இருக்குதுன்னு கேட்குறாங்க என்கிட்டே. அவங்களுக்கு அது ஒரு தேடல், அவங்களுக்கு அது ஒரு தேடல். கடை தான் அவங்களுக்கு முக்கியமானது. சாயந்தராச்சுனாக்கா அந்த கடையை தேடி தான் ஓடுறாங்க. நான் என்ன சொல்றது, போங்க அண்டம்பலத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போ பொய் சொல்லக்கூடாதுல்ல. நாம் எதை தேடுகின்றோம், யாரை தேடுகின்றோம் என்பது நாமே கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே தேடின்னு தான் இருக்கிறோம். பணத்தை தேடுறோம், யாரோ ஒரு ஆளை தேடுறோம், பொருளை தேடுறோம், புகழை தேடுறோம், பெயரை தேடுறோம். ஆனால் கடவுளை தேடுறோமா என்பது ஒரு கேள்வி. இரண்டாவதாக, நம்ம தேடல் எங்கு முடிகின்றது? நீங்க எல்லாமே தேடுறீங்க தான், ஆனால் உங்கள் தேடல் எங்கு நிறைவடைகின்றது? ஒரு சிலருக்கு தேடல் அந்த சாராய கடையில் முடிஞ்சிடும். கடை இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இருக்குது கடை அப்படின்னு ஒரு மன மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் நினைத்த நபர்கள் தேடல். நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணு, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணு, அது ஒரு தேடல். அந்த தேடல் எங்கு நிறைவு அடைகின்றது? நிறைவை அடைகின்றதா? தேடல் கிடைச்சது ஓகே தான், ஆனால் அந்த தேடலில் நிறைவு இருக்கின்றதா? அந்த தேடலின் நிறைவில் ஒரு பொருள் இருக்கின்றதா? அர்த்தம் இருக்கின்றதா? தேடலில் பொருள் இருக்கணும். எதை தேடுறீங்க? நான் கடவுளை தேடுறேன். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எதை தேடுற? நான் கடையை தேடுறேன்னு என்ன சொல்லுவாங்க? ஏன்டா இது மாதிரி பார்த்தா இவ்வளோ பிச்சைக்காரன் மாதிரி ஏழை மாதிரி இருக்கிற, எதுக்கு நீ குடிச்சு சாவறன்னு எல்லாம் சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா? அது அர்த்தமற்ற ஒரு தேடல், பொருளற்ற ஒரு தேடல். பெயருக்காக புகழுக்காக அலைகின்ற ஒரு கூட்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒருத்தர் 500 ரூபாய் பத்திரிக்கை திருவிழா கொடுத்தாரு. ஆனால் அதுக்குள்ள நான் பத்திரிக்கை போட்டு முடிச்சிட்டேன். திருப்பி நான் பத்திரிக்கை போட முடியுமா? போட முடியாது. திருவிழா முடிஞ்சோடனே என் பேர் ஏன் போடல? 500 ரூபாய் கொடுத்தேன்ல, பேர் என் பேர் அங்கே இருக்கணும். அப்படின்னா காசை திருப்பி கொடு. அதற்கடுத்தாக நாம் யாரால் வழிநடத்தப்படுகின்றோம்? by whom we are guided. எல்லாருமே வழி காட்டுறாங்க, எல்லாருமே வழி கேட்குறாங்க. இந்த ஞானிகள் கடவுளை தேடினார்கள், கடவுளை தேடினார்கள். அவர்கள் தேடலில் அர்த்தம் இருந்தது, பொருள் இருந்தது. இரண்டாவதாக அவர்கள் விண்மீனால் வழிநடத்தப்படுகின்றார்கள். கடவுளால் இந்த ஞானிகளுக்கு கடவுள் பேசவே இல்லை, கடவுளும் பேசல, கபிரியல் தூதரும் பேசல. அவர்கள் சொந்த அறிவை கொண்டு இதெல்லாம் செய்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு ஞானிகள் பேர் வச்சுக்கிறாங்க. ஏனென்றால் குழந்தை பிறக்கின்றது என்று யாரும் சொல்லலை, குழந்தை இங்கே தான் பிறந்ததுன்னு யாரும் சொல்லலை. எல்லாமே எப்படி பண்ணாங்க? அவர்களுக்கு இருந்த அறிவு, அதான் மனித அறிவு. மனித அறிவு அதை தான் செய்யணும். அதற்கடுத்தாக அவர்கள் விண்மீனை வழிகாட்டியாக நம்பினாங்க, இயற்கை நம்பினார்கள். அதுபோல நாமும் சிலருக்கு விண்மீனாக இருக்க வேண்டும். விண்மீனா வழிகாட்டி, வழிகாட்டுகின்றவர்களாக. நிறைய பேருக்கு கடவுளை தெரியல, எது நல்லதுன்னு தெரியல, எது கெட்டதுன்னு தெரியல. எல்லாம் ஆடி அடங்கின பிறகுதான் எது நல்லதுன்னே தெரியுது. அப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்குள்ள எல்லாம் வயசுல ஆகிட்டு இருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் சொன்னாங்க தான்பா, நான் தான் என்ன பண்ணிட்டேன், செய்யாமல் விட்டேன், கேட்காம விட்டேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஞானிகள் இடமிருந்து நாம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விண்மீன் இதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஞானிகள் ஏரோதிடம் வருகின்றார்கள். ஏரோது கிட்ட வந்து யூதர்களின் அரசர் பிறந்திருக்கின்றாரு, அவர் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஏரோது பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்றால், ரொம்ப எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால், யோசேப்புஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இறையியல் வல்லுநர் இருக்கார், விவிலிய அறிஞர்.
அவர் சொல்லுவார், ஏதோ ஏரோதின் ஏரோது ஏரோதிடம் அவர்கள் பிள்ளைகளாக இருப்பதை விட அவனது அரச மாளிகையில் பன்றிகளாக இருப்பதே நல்லது அப்படின்னு அவர் எழுதி வச்சிருக்கார். ஏரோதின் பிள்ளைகளாக இருப்பதை விட ஏரோது அரசவையில் பன்றிகளாக இருப்பதே நல்லது. ஏனென்றால் அந்த காலத்துல, இயேசுவின் காலத்தில் அரசர்கள் எத்தனை மனைவி வேணாலும் வச்சுருக்கலாம். சரிங்களா? எத்தனை மனைவி வேணாலும் வச்சுருக்கலாம். நிறைய மனைவி இருந்தால் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அந்த எல்லா மனைவிகளுக்கும் என்ன ஆசை வரும்னா, என்ன ஆசை வரும்? நம்ம பையன் என்ன ஆகணும்? ராஜா ஆகணும். நம்ம பையன் ராஜா ஆகணும்னு சொல்லிட்டு. அது மாதிரி ஒரு அம்மா என்ன பண்ணுவாங்க, டேய் சாப்பிடும்போது, அப்பா நீ செத்துட்டுனாக்கா யார் ராஜான்னு போய் கேளு அப்படின்னு போய் ஆசையை கிளப்பி விட்டுருவாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏரோது நான் இருக்கின்ற பொழுது நான் இருக்கும்போதே நீ ராஜான்னு பற்றி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை என்ன பண்ணிடுவானா, வெட்டி சாச்சிருவான். அதை பற்றி பேசவே கூடாது. எதை பற்றி பேசக்கூடாது? உனக்கு அப்புறம் யார் ராஜான்னு அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. ஆனால் நிறைய மனைவிகள் அவரது பிள்ளைகள் ராஜாவாக வேண்டும் என்று நினைத்து அதை கேட்க போய் அவர்கள் பிள்ளைகளை இழந்திருக்கின்றார்கள். நான் உயிரோடு இருக்கின்ற வரை நீங்க என்ன கேள்வி கேட்கக்கூடாது? என்ன கேள்வி கேட்கக்கூடாது? ராஜா உனக்கு அப்புறம் யார் ராஜான்னு கேட்கவே கூடாது அப்படின்னு அப்படிப்பட்ட கொடூரமானவன் இந்த ஏரோது, ஹெரட் த கிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு இறக்கின்ற பொழுது ஏரோதின் சகோதரர்கள், திருமுழுக்கு யோவான் காலத்தில் ஏரோதின் சகோதரர்கள் ஆட்சி செலுத்துவாங்க. ஏரோது அந்த இறந்த பிறகு அவருடைய சகோதரர்கள், திருமுழுக்கு யோவான் இறப்பில் அந்த பகுதி நான் வாசிப்போம். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஏரோது கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்குறாங்க, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கின்றவர் எங்கே அப்படிங்கிறாங்க. அப்போ ஏரோது என்ன பண்ணியிருப்பான், என்னடா இவன் நம்ம வீட்டில் இப்படி பிரச்சனை பார்த்தா இவன் எங்கேருந்தே வந்து இந்த கேள்வி கேட்குறாங்களே சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார். ஆனால் யூதர் அரசர் அவங்க என்ன பண்ணல, பார்க்கல. ஆனால் அவனா சொல்கிறான், நீங்களாம் போயிட்டு அந்த குழந்தைய போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க, நானும் போய் அந்த குழந்தைய என்ன பண்ணுவேன், நானும் போய் என்ன பண்ணுவேன் பார்ப்பேன், நானும் வணங்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, கிளம்பி போயிடுவாங்க. கிளம்பி போன பிறகு அவங்க திரும்பி வந்தாங்களா, ஏரோதுகிட்ட சொன்னாங்களா? ஏரோதுகிட்ட சொன்னாங்களா? ஏன் சொல்ல? வானதூரா சொன்னாரு, கடவுள் எச்சரிக்கல, கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டாங்க. வானதூரன் தோன்றல, கடவுளும் தோன்றல, கனவு. நம்மளும் தான் கனவு காண்றோம். என்னன்னா கனவு காண்றோம், ஒருத்தர் செத்த மாரி கனவு காண்றோம், காலில் எழுதுன்னு இருப்பாங்க. அந்த கனவுக்கு கோனார் தமிழ் வேற விளக்கம் வர கேட்டுன்னு இருப்பாங்க. வேற நான் நைட்டு இப்படி ஒரு கனவு கண்டேன்னு சொல்லிட்டு ஃபோனில். சரிங்களா? அது இந்த விண்மீனை கண்ட பிறகு அவர்கள் அந்த இடத்திற்கு செல்லுகின்றார்கள். மீதி பகுதி பார்க்கலாம். அந்த விண்மீனை பார்த்த பிறகு அந்த விண்மீன் அந்த இயேசு இருந்த இடத்தை காட்டுகின்றது. அங்கு சென்று என்ன பண்றாங்க, 3 முக்கியமான விஷயங்கள் நடக்குது. முதலாவதாக இயேசுவை கண்டார்கள், இயேசுவை பார்த்தார்கள். இரண்டாவது, நெடுஞ்சான் கிடையாய் விழுந்து குழந்தையை வணங்கி. நெடுஞ்சான் கிடைன்னு என்ன அர்த்தம்? நெற்றி, கால், மார்பு. இது மூன்றும், மார்புனா இதயம். இந்த மூன்றுமே அந்த குழந்தை முன்பாக, ஒருவர் முன்பாக தரையில் படுகின்ற அளவிற்கு வணங்குவது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்களது ஒட்டுமொத்த வணக்கத்தை, மரியாதையை நான் இந்த குழந்தைக்கு, அந்த நபருக்கு செலுத்துகின்றேன் என்பதன் அடையாளம்தான் நெடுஞ்சான் கிடை. இந்துக்கள்லாம் மாதிரி பண்ணுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? சாஷ்டாங்கமாக விழுந்து, சாஷ்டாங்கன்னு சொல்லுவாங்க, சாஷ்டாங்கமாக விழுந்து இப்படி நெத்தி வந்து எங்கே பண்ணோம்? யாராவது ஒருத்தங்க அந்த மாதிரி பண்ணுறோமா? நம்மங்க ரொம்ப உடம்பு வளையாது. வேற யாருக்கு முன்னாடி கூட காலில் விழுவாங்க, அப்பா அம்மா முன்னாடி கூட நிறைய பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆனால்
கடவுள் முன்னாடி நம்ம என்ன பண்ண மாட்டோம், வேலைக்காக ஆகாது. அவர்கள் அவருடைய வயசு என்ன, இயேசு அப்போ இருந்த இயேசுவோட வயசு என்ன, இயேசு பார்த்துருப்பாரா? பரவாயில்ல 3 ஞானிகள் வரானுங்க, நமக்கு தான் வரானுங்க நினச்சி அவர் அந்த பேசுகிற வயசு கூட இருந்திருக்காது. ஆனால் அதை அவங்க நினச்சி பார்க்கல. குழந்தை என்றாலும் இந்த குழந்தை சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் யூனிக் அப்படின்ற அவர்கள் உணர்ந்து அதை வணங்குகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் கொடுக்கின்றார்கள். பொன் என்றால் அரசருக்கு கொடுக்கின்ற பரிசு, சாம்பிராணி என்பது கடவுளுக்கு தருகின்ற பரிசு, வெள்ளை போலம் மனிதருக்கு தருகின்ற பரிசு. இதான் அவரிடமிருந்த பொருட்கள். அதை அவர்கள் காணிக்கையாக கொடுத்தார்கள். நாம் என்ன காணிக்கையாக கொடுக்குறோம்? வாட் டு வி ஆஃபர்? சில்லறை எடுத்து போட்டுருவோம், 1 ரூபாய் 2 ரூபாய் சில்லறை. சில்லறைன்றது பிச்சை. காணிக்கை என்பது கடவுளுக்கு தரது தான் காணிக்கை. மனிதர்களுக்கு கொடுக்கறது தான் என்னது? இரக்கச் செயல், அன்பு செயல். கடவுளுக்கு நாம காணிக்கை கொடுக்குறோமா இல்லை என்ன பண்றோம்? யோசித்து பார்க்கணும். பணம் மட்டும் கிடையாது நான் சொல்ல வர்றது. பணத்தை விட முக்கியமானது நமது நேரம். ஆலய பணிகளுக்கு, ஆலயம் சார்ந்த பணிகளுக்கு, அறப்பணிகளுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்படுகின்றோம். எனவே இந்த இறுதி செய்தியாக இயேசுவை சந்தித்த பிறகு அந்த ஞானிகள் ஏரோதிடம் செல்லவில்லை, அவர்கள் வேற்று வழியில் அவர்கள் செல்லுகின்றார்கள். அதுபோலவே நீங்கள் உங்கள் வாழ்வில் ஒரே ஒரு முறை இயேசுவை சந்தித்தீர்கள் என்றால் நீங்கள் பழைய வழியில் செல்ல மாட்டீர்கள். ஒரே ஒரு முறை நீங்கள் இயேசுவை சந்தித்தீர்கள் என்றால், இயேசுவின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்றால், நீங்கள் பழைய வழியில், பாவ வழியில், பயனற்ற வழியில் போகவே மாட்டீங்க. நீங்கள் இன்னும் பழைய வழியிலே வாழ்ந்து நிற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இன்னும் யாரை பார்க்கலன்னு அர்த்தம்? யாரை ஒன்றும் பார்க்கலன்னு அர்த்தம்? இயேசுவை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம். ஏனென்றால் இந்த ஞானிகள் இயேசுவை சந்தித்த பிறகு பழைய வழியில் வந்த வழியில் அவங்க போல. வந்த வழியில் அவர் சென்றிருந்தால் என்ன ஆயிருப்பாங்க? செத்திருப்பாங்க, ஏரோது கொண்டு இருப்பான். கடவுள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து தருகின்றார். இந்த வழியில் போனீங்கன்னா அந்த அந்த என்ன சொல்றாங்க, அந்த அதற்கு பேர் சொல்லுவாங்க டெலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தோணி இருக்கும். ஒரு சிலர் கூட அது மாதிரி தோன்றும். திடீர்னு அந்த இடத்துக்கு போன மாதிரி ஒன்று தோணுச்சு, நான் போயிட்டேன், அப்புறமா தான் அங்கே எங்குதுக்கு நம்ம போனான்னு சொல்ல அந்த நல்ல எண்ணம், அந்த நல்ல எண்ணம், அந்த நல்ல எண்ணம் என்பது கடவுள் அவர்களுக்கு தருகின்ற ஒரு எச்சரிக்கை. யாருக்குமே ஒரு சில நல்லா பெரியவங்களா சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா, கேள்விப்பட்டுக்கிறீங்களா? அவங்க எதுக்கு சொல்லுவான்னு தெரியாது. அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிதல் என்றால் நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. அது கேட்பதற்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ப்ராபபிளி இந்த 3 ஞானிகளும் அந்த பழைய வழியில் செல்வது அவர்களுக்கு எளிமையான வழியாக கூட இருந்திருக்கலாம். ஷார்ட்கட், அவர்கள் வந்த வழி ஷார்ட்கட்டாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் மாற்று வழியில் அவர்கள் செல்வது தூரமாக இருந்திருக்கலாம், கூட ரொம்ப ரிஸ்காக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அது மனதில் தோன்றுகின்றது, வேணாம் அந்த வழியில் போனால் நமக்கு ஆபத்து நமக்கு தோணுது, சரி பரவாயில்ல கொஞ்சம் தூரமாக இருந்தாலும் எப்படி போகலாம், சுற்றியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அதுபோலவே நாம் இறைவனை சந்தித்து விட்டால், ஒரே ஒரு முறை இயேசுவை சந்தித்தோம் என்றால் நிச்சயமாக மாற்று பாதையில் செல்வோம், மாற்று வழி வாழ்வோம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஏனென்றால் இடையர்களுக்கும் வானதூதர்களுக்கும் அன்னை மரியாவுக்கும் உலகத்திற்கும் இந்த ஞானிகளுக்கும் தோன்றிய அதே இயேசு கிறிஸ்து இதோ ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பலியில் பிரசன்னமாகின்றார். ஆமென். கடவுள்
காணிக்கை பாடல். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். விழுந்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கையே, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பது இன்பம் என்றார். பலியை அல்ல இரக்கத்தையே என்னில் விரும்புகின்ற இறை மகனே, பலியை அல்ல இரக்கத்தையே என்னில் விரும்புகின்ற இறை மகனே. உன்னை போல் நானும் உயிட இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உம்மை வேண்டுகின்றோம். பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்புக் கொடுக்கப்படவில்லை, எனினும் இக்காணிக்கைகள் வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடப்படுகின்றார், பலியிடப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணரச் செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் வேண்டுதலும் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் தீர்மானமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் பிற இனத்தார்க்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை இன்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் மாட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே
வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது பேராயர் பிரான்சிஸ் காலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றுமுள்ளதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, நம் ஆண்டவர் எங்கள் இயேசு மேல் கிறிஸ்துவின் இரக்கமாயிரம். திருவுளம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நாம் அனைவரும் நமது சொந்த அறிவாலும் ஆற்றலாலும் இவரை தேடி கண்டடைந்து இவர் காட்டுகின்ற வழியில் மீண்டும் நமது வாழ்க்கை பயணத்தை தொடர அழைப்பு விடுக்கின்றார். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பனவாகும். ஒளியாம் நிறையே வாராய், எளியோர் நெஞ்சம் தனிலே. ஒளியாம் நிறையே வாராய், ஒளியாம் நிறையே வாராய், எளியோர் நெஞ்சம்
ஞாயிறு கொண்டாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்பொழுதும் விண்ணக ஒளியாய் நீர் எங்கள் முன் செல்ல உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டுமென நீர் விரும்பும் மறை நிகழ்வை தூய்மையான உள்ளுணர்வுடன் கண்டுகொள்ளவும் தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தினம் தினம் என்னில் அருள் வரம் தரும் மரியே, தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். தினம் தினம் என்னில் அருள் வரம் தரும் மரியே, தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் இன்று உனை நான் வாழ்த்த வந்தேன். வானதூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்த நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். வானதூதர் வாழ்த்து சொல்ல வாழ்வை சுமந்தவளே, வாடி நின்ற மாந்த நெஞ்சில் வசந்தம் வீச செய்தாய். மனமதில் வலம் வரும் வளர்ப்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடிவெளியே. மனமதில் வலம் வரும் வளர்ப்பிறையே, வழியினில் ஒளி தரும் விடிவெளியே. எந்த அருளே, அழகே, அன்பே, அமுதே, ஆண்டவனின் தாயே, தினம் தினம் எனில் அருள் வரம் தரும் மரியே, தாய் மரியே, வசந்தங்கள் வரும் வாழ்வினில் நின்று உனை நான் வாழ்த்த வந்தேன். இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே, மரியின் மாசத்திர இருதயமே, திருக்குடும்பத்தின் தலைவரான பிரதர் சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அந்நியாக புனித கன்னிமரி அம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் சிகரமான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களூர் பாதுகாவலே, அன்னலூர் மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்கள் லட்சியம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவே இயேசுவுக்கு புகழ், புகழ், இயேசுவே இயேசுவுக்கு நன்றி. நன்றி. மரியே மரியே வாழ்க.